நமது வாழ்க்கையை தீர்மானிப்பது கர்மா மட்டுமே என்பது பரவலான நம்பிக்கை. ஆனா ஒரு பழமையான உண்மை இருக்கு. அதை அகத்தியர் மற்றும் சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே விளக்கியுள்ளார்கள். அது என்னன்னா, உங்க மூச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. இது ஒரு தியரி இல்ல, இது ஒரு அப்சர்வேஷன். வருகின்ற உரையாடல் மூலமா நாம் இந்த உண்மையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லெட்ஸ் பிகின். ஹாய் மீரா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மெடிடேஷன், டிசிப்ளின் எல்லாம் ட்ரை பண்றேன். ஆனா மைண்ட் செட்டில் ஆகவே மாட்டேங்குது. எப்பவும் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். நான் ஏதோ மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அர்ஜுன், நீ ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தியா? என்ன விஷயம்? நீ ஆங்ஷியஸ் ஆகுறப்போ உன் மூச்சு எப்படி இருக்கு? அது ஃபாஸ்ட் ஆகும், கொஞ்சம் ஷார்ட் ஆகவும் இருக்கும். எஸ், அதுதான் சரியான அப்சர்வேஷன். நீ ஆங்ஷியஸ் ஆகல, உன் மூச்சு முதல்ல தடுமாறுது. அதுக்கப்புறம் தான் மைண்ட் ரியாக்ட் ஆகுது. அதாவது ஆங்ஸைட்டி மைண்ட்ல ஆரம்பிப்பது இல்ல, மூச்சுல ஆரம்பிக்குது. சரியா? எஸ், அகத்தியர் மற்றும் சித்தர்கள் சொல்வது என்னன்னா, நமது மனம் மூச்சை கண்ட்ரோல் பண்றதில்லை, மூச்சுதான் மனதை கண்ட்ரோல் செய்கிறது. லெட் மீ ரிப்பீட். நமது மனம் மூச்சை கண்ட்ரோல் பண்றதில்லை, மூச்சுதான் மனதை கண்ட்ரோல் செய்கிறது. நீ பயப்படுறப்போ மூச்சு ஃப்ரீஸ் ஆகும். நீ சோம்பேறியா இருக்கிறப்போ மூச்சு டல் ஆகும். மூச்சு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. ஓ மை காட்! இது ரொம்ப சீரியஸான அப்சர்வேஷன். என்னால இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. எஸ், இது மைண்ட் ப்ராப்ளம் இல்ல, இது பிரெத் ப்ராப்ளம். ஆனா இதுக்கும் டெஸ்டினிக்கும் என்ன ரிலேஷன்? அகத்தியர் மற்றும் சித்தர்கள் விளக்குவது இதுதான். மூச்சின் சமநிலை குலையும் போது வாழ்வின் சமநிலையும் குலையும். ஏற்கனவே சொன்னது போல, மூச்சு சீரா இல்லனா உன்னோட டிசிஷன்ஸ் வீக் ஆகும். அல்டிமேட்லி இது உன்னோட விதியை, அதாவது டெஸ்டினியை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நான் பிளான் பண்றதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குதா? எக்ஸாக்ட்லி. நீ உன் வில் பவர் இழக்கல, உன் பிராணா தான் வீக் ஆயிடுச்சு. அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்ல. மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல மூச்சை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் அப்சர்வ். ஓகே. அப்படி அப்சர்வ் பண்ணா லைஃப் சேஞ்ச் ஆகுமா? நீயே பாரு, மூச்சு ஸ்டெடி ஆயிட்டா மைண்ட் அமைதியாகும். ரியாக்ஷன்ஸ் ஸ்லோ ஆகும். உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு வரும். அங்கதான் உன்னோட விதி மெதுவா மாற ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்முடைய கர்ம வினை சேஞ்ச் ஆகுமா? பாஸ்ட் கர்மா சேஞ்ச் ஆகாது. ஆனா அது வெளிப்படும் விதம், அது சேஞ்ச் ஆகும். அதுக்கான சாவிதான் உன் மூச்சு. இப்போதான் இது நல்லா புரியுது. மூச்சு தான் நம்ம லைஃபோட ஹிடன் கண்ட்ரோல். அதை சீர்படுத்தினால் நமது வாழ்க்கை மற்றும் விதியை நமக்கு சாதகமா மாத்தலாம். நீங்க இப்போ கேட்டது ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் மாதிரி தோன்றலாம். ஆனா இது அகத்தியர் மற்றும் சித்தர்கள் கூறிய பிரெத் சயின்ஸ்ல ஒரு சிறிய பகுதி தான். நீங்க உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் உங்க வாழ்க்கையையே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு ரெசனேட் ஆயிருந்தா இந்த சேனலுடன் தொடருங்கள். இன்ஃபர்மேஷனுக்காக இல்லை, இன்னர் மாஸ்டரிக்காக.